தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும். தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும். மன்னார் வளைகுடா, குமரி கடலில் சூறாவளி காற்று வீசக்கூடும். மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் கிராமுக்கு 1190 ரூபாய் தங்கம் விலை உயர்வு. 15 ஆண்டுகளில் தங்கம் விலை 8 மடங்கு அதிகரித்ததால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி. தங்கத்திற்கு நிகராக போட்டி போட்டு அதிகரிக்கும் வெள்ளியின் விலை. கிலோவுக்கு 25,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி ரூபாய் 4,25,000 விற்பனை. 1 கிராம் வெள்ளி 425 ரூபாய்க்கு விற்பனை. கல்வி நிலையங்களில் சாதிய பாகுபாடுகளை களைய யுஜிசி கொண்டு வந்த புதிய விதிகளுக்கு இடைக்கால தடை. நிபுணர்களை கொண்டு ஆலோசனை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. முதல் 2021 ஆண்டு வரை பல தேர்தல்களில் தோல்விகளை சந்தித்தது திமுக. 10 தோல்வி பழனிசாமி என்ற முதல்வரின் விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதற்கு சான்றாக சென்னையில் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமைகள். எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என வாய்க்கூசாமல் பொய் சொல்கிறார் முதல்வர் ஸ்டாலின். பாதுகாப்பில்லாத விளம்பர மாடல் அரசுக்கு முடிவுரை எழுத மக்கள் தயாராகிவிட்டார்கள் என தாவேகா தலைவர் விஜய் காட்டமான அறிக்கை. பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைக்கும் பணியை டிடிவி தினகரன் மேற்கொள்ள வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்தால் சட்ட போராட்டம் முடிவுக்கு வரும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் உறுதி. ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை சுட்டிக்காட்டி பதில். விஜயை முதல் முறையாக விமர்சித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு துயரத்தின் போது மக்களை சந்திக்காதவர் என்ன மாதிரியான தலைவர் என கேள்வி. காங்கிரசிடம் கெஞ்சும் நிலைக்கு திமுக வந்துவிட்டது. திமுக தான் அடிமைத்தனமாக உள்ளது. ராகுலை கனிமொழி சந்தித்ததை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம்.